சரி, இப்ப அடுத்து நம்ம பாகிஸ்தான் பத்தி பாத்துடலாம். பாகிஸ்தானோட பாசிபிள் 11 என்ன அண்ட் ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்னு? எஸ் மேம். பாகிஸ்தான் பத்தி சொல்லணும்னா தே ஆர் ஆல்வேஸ் தேருங்க. இந்த டோர்னமெண்ட்டே முழுசா பாகிஸ்தான்ல தான் நடக்க வேண்டியது. அண்ட் ஆஃப்டர் லாட்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்சிஸ் த டோர்னமெண்ட் இஸ் ஸ்பிளிட் இன் டு 2 வென்யூஸ் பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் ஆல்வேஸ் ஹேவ் தர் இஷ்யூங்க. அவங்களோட ஸ்குவாட் பத்தி மெயினாக சொல்லணும்னா பாபர் அசாம்ங்க. அவங்க ரொம்ப எதிர்பார்ப்புகளை வச்சிருக்க விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயரா பாபர் அசாம் தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாலும் ஆக்சுவலி அவரோட ஸ்டாட்ஸ் இட்ஸ் நாட் மீட்டிங் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவரால் சிங்கிள் ஹேண்டடாக மேட்சஸை வின் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ பாபர் அசாம் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புகளை கிரியேட் பண்ண ஒரு பிளேயர். பட் இஸ் இ ரியலி மீட்டிங் அப் டு ஹிஸ் ரெப்புடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அவர் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரை தான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும். மேபி இந்த டேர்ன் அரவுண்ட் இந்த டோர்னமெண்ட்டில் இருந்தால் அவங்க செமிஃபைனல்ஸ் போகிறதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் ஈ ஹேஸ் டு ரைஸ் அப் டு தி அக்கேஷன். பாகிஸ்தான் கிரிக்கெட் ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்து பெரும்பாலும் வேர்ல்டு ஓவரில் கன்சிடரே பண்ணப்படல. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஒரு பிளேயர் எப்படி நமக்கு சச்சின் இருந்தார், அமிட்ஸ் ஆல் தி கிரைசிஸ் இந்த ஏர்லி 90s சச்சின் ஸ்டூட் அவுட் ஆஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ மாதிரி இருந்தார். த ஹோல் நேஷன் நம்ம எல்லாருமே 90s பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட ஹீரோவை சச்சின் தான் இருந்தார். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களோட பொலிட்டிக்கல் கிரைசிஸ்குள்ள அவங்களோட கிரிக்கெட்டே பேன் பண்ணலாமான்னு பேசக்கூடிய அந்த மாதிரி நேரத்தில் சம்மன் ஹேஸ் டு ஸ்டெப் அப். உள்ளுக்குள்ளே சண்டையை விட அவரோட ஒருத்தரோட பர்ஃபார்மன்ஸில் டீமை தூக்கிட்டு வர வந்தார்னா இட் வில் பி வெரி சர்ப்ரைசிங். பட் அவர் உண்மையிலே அதை பண்ணக்கூடிய எபிலிட்டி வச்சிருக்காரான்றது வெரி டிபேட்டபிள். பட் பண்ணார்னா அவங்க கிரிக்கெட் திரும்பி மேலே வரும். அப்பார்ட் ஃப்ரம் பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா ஃபக்கர் ஜமான் போன தடவை சாம்பியன்ஷிப் ட்ராஃபி, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கும்போது பாகிஸ்தான் வின் பண்ணும்போது இவர் ரொம்ப முக்கியமான பங்களிப்பு கொடுத்தாரு. பட் நவ் ஹீ இஸ் அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். ஃபக்கர் ஜமான் இஸ் கோயிங் டு பி வெரி ட்ரிக்கி. அவங்க டீமோட ப்ராப்ளமே அவங்க உள்ளுக்குள்ள 2-3 குரூப்பாக இருக்காங்க. ஸோ எந்த குரூப்பில் யார் இருக்காங்கன்றது, இந்த குரூப் பர்ஃபார்ம் பண்ணால் அந்த குரூப்புக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி இருந்தால் அவங்களால ஜெயிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. சமீபத்தில் நடந்த எல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களால செமிஃபைனல்ஸே குவாலிஃபை ஆக முடியல பிகாஸ் ஆஃப் தேர் புவர் ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்ஃபியர். ஸோ விதவிதமான கோச்சஸ் போடுறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஜேசன் கில்லஸ்பி ஃபார்மர் ஆஸ்திரேலியன் வந்து கோச்சாக போனார். பட் ஸ்டில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. பிகாஸ் திஸ் டீம் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் ஈட்டிங் ரேதர் தென் பிளேயிங் அப்படின்னு சொன்னார். ஸோ விச் இஸ் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்ஃபியர். அதை தவிர பார்த்தீங்கன்னா புதுசாக யங்ஸ்டராக கம்ரான் குலாம்னு ரொம்ப ட்ரமாட்டிக் பர்சன். ஹீ ஹூ ஆல்வேஸ் ட்ரை டு ரிசம்பிள் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி ஆட ட்ரை பண்ணுற ஒரு பிளேயர். அது இல்லாமல் சவுத் ஷக்கீல்னு ஒருத்தர் இருந்தார். பட் ஐ திங்க் சமீபத்தில் அவர் இன்ஜுரி ஆகிட்டார். அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்குறாங்களா இல்லை அவரே வரப்போறாருன்றது தெரியல. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர் ஃபஹீம் அஷ்ரஃப், சல்மான் அகான்ற ஒரு ஸ்பின்னர், முகமது ரிஸ்வானுங்க. முகமது ரிஸ்வான் வந்து அவங்களுக்கு இருக்க ஒரே ஹோப்ங்க. அதாவது பாபர் அசாம் கொடுக்குற பில்டப்பை ரிஸ்வானுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராபப்ளி ரிஸ்வான் would have lived up to the expectations. So any big event, Rizwan has always led from the front. Fortunately, ஃபைனலாக அவர் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ பிலீவ் ஹி வில் டெஃபினெட்லி டூ ஜஸ்டிஸ் அந்த கேப்டன்சிக்கு. பிகாஸ் முக்கியமான ஒரு கேப்டனுக்கு தகுதியே என்னன்னா 10 பேரை ஆட விட்டு அழகு பார்க்கறது தாங்க. அதனால தாங்க தோனி வந்து ரொம்ப நல்ல கேப்டன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பிரச்சனை எதுனா, கேப்டனாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அவங்க முன்னாடி நல்லா பண்ணணுன்றது தான் அவங்க நினைச்சாங்க. அதுதான் அவங்க டீமுக்குள்ள பாலிடிக்ஸை கிரியேட் பண்ணுச்சு. ஐ பிலீவ் ரிஸ்வான் வில் டூ தி டிஃப்ரெண்ட் திங் தட் வாட் ஹேப்பன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட. அண்ட் அது மூலிமா அவங்களால திரும்பி ஒரு ஆஸ் அ டீம் முன்னுக்கு வந்தாங்கன்னா இட் வில் பி ரியலி குட்ங்க. அண்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் த யூஷுவல்ங்க, நசீம் ஷா, ஷஹீன் அஃப்ரிதி, முகமது அஸ்னைன். சமீபத்தில் நடந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த அவங்களோட அந்த T20 டோர்னமெண்ட்டில் இவர் ரொம்ப நல்லா போலிங் போட்டாருங்க. ஒரே ஓவரில் ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ இஸ் அ யங்ஸ்டர் அண்ட் ஹி இஸ் வெரி வெரி ஸ்பிரிட்டட் யங்ஸ்டர். ரொம்ப ஃபாஸ்ட் போலிங், ரொம்ப 150 கேஸில் போடக்கூடிய ஒரு நல்ல போலர். அண்ட் ஒன்ஸ் அகேன் சப்கான்டினென்ட் will it really help the fast bowlers to do well? அதுதாங்க ஒரு கேள்விக்குறியான கொஸ்டின். பட் ஓவராலாக their team looks next to பங்களாதேஷ். எப்படி பங்களாதேஷ் சொல்கிறோமோ பங்களாதேஷோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அவ்வளோதானே தவிர. பட் பாகிஸ்தான் டீம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கு. சரி, இப்போ நிறைய மைனஸஸ் பார்த்தோம் பாகிஸ்தான் டீம் கிட்ட. அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன? ஸ்ட்ரென்த் பிக் நேம்ஸ். ஆனால் அந்த பிக் நேம்ஸ் அவங்களோட நேமுக்கு ஏற்ற மாதிரி இஃப் தே லிவ் அப் டு their reputation and if they play up to it probably they will do well-ங்க. அவங்களோட ஹோப், அவங்களோட பேட்டிங் இட் ஷுட் ஃபயர். அவங்களோட போலிங் ஆஸ் யூஷுவல்ங்க ஆவரேஜ் திங் தே வில் டூ. இப்போ ஒரு போலராக வந்து ஷஹீன் அஃப்ரிதி வில் டெஃபினெட்லி டூ ஹிஸ் ஜாப். அவங்களோட போலிங் காம்பினேஷனில் அவங்களால less than 5 runs to 6 runs ஆப்போனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடிஞ்சாலும் அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டால் அந்த ரன்னை திருப்பி அடிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்குங்க. அண்ட் அவங்க வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்கோர்ஸே அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களோட பேட்டிங் தாங்க அவங்களோட வீக்னஸ்.
அண்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்ல போனால் அவங்களோட bowling டிபார்ட்மெண்ட். ஷைன் அஃப்ரிதி இஸ் ஆல்வேஸ் குட் when it comes to international tournaments, ICC events. மிச்சல் ஸ்டார்க் மாதிரி அவரும் வந்து ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருக்காரு. பட் என்னதான் அவர் நல்லா போட்டாலும் பேட்டிங்கில் ரன் அடிச்சாதாங்க நம்ம மேட்ச் ஜெயிக்க முடியும். ஸோ பாபர் அசாம் ஹேஸ் டு டூ சம்திங் இன்னெவிட்டபிள்ங்க. அப்போ தான் பாகிஸ்தான் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரே சான்ஸ். சரி, இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு, இது மத்தியில பாகிஸ்தானுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் என்னன்னு? த்ரெட்டு டீமுக்குள்ளே சண்டை போடக்கூடாதுங்க. அவங்க டீமுக்குள்ளே குரூப்பிசம் இருந்தால் இட் வில் டெஃபினெட்லி நாட் ஹெல்ப். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இஃப் பை எனி சான்ஸ் இஃப் தே ஆர் ஏபிள் டு கிராஸ் இந்தியாவோட த்ரெட்டை, அதுதான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும். ஸோ அவங்களோட த்ரெட் அவங்க டீமுக்குள்ளே சண்டை போடாமல் ஒன்றா ஆடினாங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸில் தான் ப்ராப்ளம் இருக்குது. இஃப் தே ஆர் ஏபிள் டு பிளே ஆஸ் அ டீம், தட் இட் செல்ஃப் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் டு குவாலிஃபை ஃபார் தி செமிஃபைனல்ஸ்.